Hi friends, welcome to TECQ. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் இன்சைட் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டருங்கிறது என்னன்னு தெரியும், அதனோட ஒர்க்கிங் என்ன, அதனோட கலர் கோடிங் என்னங்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெசிஸ்டருங்கிறது என்ன, நமக்கு அப்போஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அது எப்படி கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் உள்ளே என்னென்னால மேடப் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சுத்தியால் பிரேக் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இது வந்து ஒரு செராமிக் மெட்டீரியல், உள்ளே வேறு எதுவுமே கிடையாதுங்க, ஒரே ஒரு செராமிக் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு கோட்டிங், ஸோ அலுமினியம் கோட்டிங், அதுக்கு மேலே அந்த கலர் கோட்டிங், இது எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த எண்டு டெர்மினலில் பாருங்கள் பிளாக் கலரில் ஒரு கேப் மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னா கரெக்டாக அதாவது டெர்மினலை ஃபிட் பண்ணணும். ஸோ அந்த டெர்மினல் 2 டெர்மினல் இருக்கும் நமக்கு, ஆனோட் கேத்தோடு, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 டெர்மினலுக்கும் அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு கேப் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு எண்ட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது இன்னொரு கேப். ஸோ இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா அடுத்து இன்னொரு பார்ட். ஸோ இது ரெண்டையுமே இப்போ நம்ம செப்பரேட்டாக பார்க்கும்போது தான் நமக்கு இவ்வளோ உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் இதுக்கப்புறம் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டெர்மினலுக்கும் சேர்த்து கலர் மேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம கோட்டிங் கொடுக்குறோம்ல, அலுமினியம் கோட்டிங், அந்த அலுமினியம் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல லைட்டாக அந்த கலருக்கான என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிற அந்த வேக்சின் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதாங்க நம்மளோட கலர் கோடிங். ஸோ இது நீங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டரோட ஃபஸ்ட் டெர்மினலில் எப்படி இருக்கும், செகண்ட் டெர்மினலில் சில்வர் கலர் ஆர் கோல்டன் கலர் கோட்டிங் இருக்கும். ஸோ அப்படி கோட்டிங் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லியிருக்கேன். அதை வச்சு நம்ம கலர் கோடிங் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி பாருங்கள், இதுதான் வாட் இஸ் இன்சைட் ரெசிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஓவர் கரண்ட் போகும்போது ஓவர் சர்க்யூட்டில் என்ன ஆகிருக்கும், பிரேக் ஆகிருக்கும், ஸோ ரெசிஸ்டர் புகஞ்சிருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகுது, ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் பர்ஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள், அந்த கேப் ரெண்டும் நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து ரெசிஸ்டர் மேக் பண்ணது அப்படியே உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கோட்டிங்கை ஃபுல்லாக மோல்டு பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மோல்டு பண்ணி எடுத்தால் தான் நமக்கு ரெசிஸ்டர் கிடைக்கும். அது சைடில் வச்சுருக்கேன், உங்களுக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ஸோ இது கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அனலிசிஸாகவே இருக்கும். நீங்கள் இது மாதிரி நிறைய செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.